ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபாலைன் ப்ரொமோட்டர்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு அழகான ஒரு வீடை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே கட்டியிருக்காங்கன்னா நாகர்கோவில் புன்னை நகர் ஜங்ஷன் சொல்லுவாங்க. இங்கே தான் நமக்கு 5 சென்டில் 2 வீடாட்டு கட்டியிருக்காங்க. அதாவது நீங்கள் பார்க்குறீங்க, இதாவது இந்த வீடு இருக்கக்கூடிய ஏரியா பார்த்திங்கன்னா முனிசிபால் காலனின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் நமக்கு 5 சென்டில் 2 வீடு கட்டியிருக்காங்க. அதாவது ஒரு வீடு வந்து டபுள் ஸ்டெப்பில் கட்டியிருக்காங்க, இன்னொரு வீடு சிங்கிள் ஸ்டெப்பில் கட்டியிருக்காங்க. இப்போ இந்த வீட்டோட பரப்பளவு பார்த்திங்கன்னா 2.5 சென்ட் இருக்குங்க. 2.5 சென்டில் 2.5 சென்டில் 2 வீடு கட்டியிருக்காங்க. ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 ஸ்டெப்பில் கட்டியிருக்காங்க, இன்னொரு வீடு வந்து ஒரு சிங்கிள் ஸ்டெப்பில் கட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட 2 ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய வீட்டோட ஹாலை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஹால் பார்த்திங்கன்னா லெங்க்த்தாக நல்ல ஒரு பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு ஹால்லே பூஜை ரூமு, ஷோகேஸு, ஜன்னல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த வீட்டுக்கு காமன் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்க்குறீங்க, இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமாக தான் பார்க்குறீங்க. இந்த பெட்ரூமுக்கு நமக்கு 2 பக்கமும் ஜன்னல் வசதிகளும் கொடுத்து செல்ஃபு காரியங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே போல் இது பார்க்குறது செகண்ட் பெட்ரூமாக தான் பார்க்குறீங்க. இந்த பெட்ரூமுக்கும் ஜன்னல், செல்ஃபு எல்லாமே இருக்குது. அதுக்கு 2 பெட்ரூமுக்கும் காமனாட்டே இந்த பாத்ரூமாக அமைச்சிருக்காங்க. அதே போல் இப்போ நீங்கள் பார்க்குறது டைனிங் ஹாலை தான் பார்க்குறீங்க. வீட்டோட டைனிங் ஹால் பார்க்குறீங்க. டைனிங் ஹாலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு கிச்சனும் அமைஞ்சிருக்குது. சின்னதாக நார்மலாக ஒரு சின்ன ஃபேமிலி பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வசதியாக தான் இந்த கிச்சன் வந்து அமைஞ்சிருக்குது. அதேபோல் வீட்டோட பேக் சைட்லேயும் நமக்கு நல்ல இட வசதி கொடுத்துருக்காங்க. பேக்லேயும் நமக்கு ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறீங்க, வீட்டை சுற்றி நமக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன பாதை வசதியும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சின்ன கார் பார்க்கிங் வசதியும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரை தான் பார்க்குறீங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஹால், என்ட்ரன்ஸ் ஆனோன்னா ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. அதே போல் டைனிங் ஹால், அதே போல் 2 பெட்ரூம் பார்க்குறீங்க. இது 3வது பெட்ரூமாக தான் பார்க்குறீங்க. இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு அட்டாச் பாத்ரூம் வசதியோடு தான் இந்த பெட்ரூமை கட்டியிருக்காங்க. அதே போல் இது இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட 4வது பெட்ரூமாக தான் பார்க்குறீங்க. அதாவது இந்த வீட்டுக்கு மொத்தம் 4 பெட்ரூம் இருக்குங்க. 4 பெட்ரூம், கிச்சன், அந்த மாதிரி ஒரு செட்டப்பாக இதை கட்டியிருக்காங்க. இதை நீங்கள் கீழே இருந்துட்டு மேலே வாடகை கொடுக்கணுனாலும் வாடகை கொடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு வசதியாக தான் இந்த வீடை வந்து கட்டியிருக்காங்க. அதாவது 2.5 சென்ட், அதாவது இப்போ உங்களுக்கு இதில் 2 வீடு சேர்ந்துருக்கு. 2 வீட்டையும் சேர்த்து வாங்கினா கூட நீங்கள் சேர்த்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நமக்கு ஒரு வீடு போதுன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த 2 ஸ்டெப்பு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க 65 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஆனால் நேரில் பேசும்போது கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லை நமக்கு சிங்கிள் ஸ்டெப்பில் இன்னொரு வீடு இருக்குது, அந்த வீடு வேணுனாலும் உங்களுக்கு ஒரு 55 லட்சம் கேட்குறாங்க. உங்களுக்கு 2 வீட்டில் எந்த வீடு வேணுனாலும் நீங்கள் தனித்தனியாக வாங்கக்கூடிய அளவில் தான் நல்ல ஒரு வசதியாக தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. இப்படிப்பட்ட அழகான வீடு உங்களுக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.